Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 53 ல ஒரு கேஸ்ல நாம பார்க்க போறோம். செக்ஷன் 53 ல எதை பத்தி ப்ரொவிஷன் அப்படினா issue of shares at discount prohibit பண்ணிருக்காங்க. ஓகேனா சோ நீங்க ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஷ்யூ பண்ணலாம், பட் டிஸ்கவுண்ட்ல நீங்க இஷ்யூ பண்ண முடியாது அண்டர் செக்ஷன் 53. ஓகேனா ஓகே சோ கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ABC லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி. சோ இவங்க வந்து லிமிடெட்னு சொல்லி ஃப்ரேஸ் வந்து முடியுது. சோ இவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகேனா சோ இவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சோ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அட்டைன் பண்ணனும்னா நம்ம அண்டர் ரைட்டர்ஸ் நம்ம அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவோம். ஓகேனா சோ அவர் என்ன பண்ணுவானா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்மூத் ஃப்ளோ பண்ணி கொடுப்பாரு. இவர் ஷேரை ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணி கொடுப்பாரு. சோ இவருக்கு நம்ம அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுப்போம். ஓகேனா இவர் நமக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா ஷேரை 10 ரூபாய்க்கு நீங்க வச்சீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. சோ டிஸ்கவுண்ட் ஒரு 1 ரூபாய் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு 9 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணுங்க. சோ தட் உங்களோட மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்காரு. ஸோ நாமளும் என்ன பண்ணிட்டோம், அவர் அட்வைஸை கேட்டுட்டு 9 ரூபாய்க்கு ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். அதாவது ஷேரை டிஸ்கவுண்ட் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகேங்களா ஸோ இது வேலிட் அண்டர் செக்ஷன் 53 சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் அ வேலிட் டிரான்சாக்ஷன், இட்ஸ் எ வாய்டு டிரான்சாக்ஷன். ஓகேங்களா செக்ஷன் 53 பொறுத்த வரைக்கும் நீங்க ஷேரை வந்து டிஸ்கவுண்ட்ல நம்ம இஷ்யூ பண்ண முடியாது. ப்ரொஹிபிட்டட் டு இஷ்யூ டிஸ்கவுண்ட் அட் ஷேர்ஸ். ஓகேங்களா ஸோ பட் இதோட எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு 4 கேஸ். ஓகே ஸோ இந்த 4 கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை நீங்க டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணலாம். என்னென்ன கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபென்ச்சர். ஓகேங்களா ஸோ டிபென்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து செக்ஷன் 54 ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம டிஸ்கவுண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டு அந்த ஷேரை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரீயூஸை நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறீங்க டெட்டை செக்யூரிட்டி டெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அண்டர் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம். ஓகேங்களா ஸோ டெட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீமில் நீங்கள் டெட்டை ஷேராக நீங்கள் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிஸ்கவுண்ட்ல ஷேரை இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா சோ இந்த எக்ஸெப்ஷனல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேரை டிஸ்கவுண்ட்ல நம்ம இஷ்யூ பண்ணலாம். மற்ற கேஸ்ல நீங்க ஷேரை டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா சோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கால் பண்ணி கேளுங்க. ஃபர்தர் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.